Hi students, welcome to Newton Science. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 10th சயின்ஸில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம் மாலிகுல்னா உங்களுக்கு என்ன பேசிக் தெரியும், ஓகேங்களா? ஸோ ஆட்டம் ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ பேசிக் பில்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா செங்கல், சிமெண்ட் இதெல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு பில்டிங் நம்ம உருவாக்க முடியும். அந்த மாதிரி தான் ஆட்டம்ஸ். ஸோ மாலிகுல்ஸ்னால் என்ன, அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா செங்கல், சிமெண்ட் இதுக்கு இருக்க அந்த பாண்டிங் தான் மாலிகுல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸை பற்றி உங்களுக்கு இது தெரியும். நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ நான் இது நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு H2SO4 சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சர்டன் கிராம்ஸ் மாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு 1 கிராம், கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16, மெக்னீஷியத்துக்கு 24, சல்ஃபருக்கு 32 அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிட போகுது. இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜனுக்கு ஆல்ரெடி இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இன்ட்டு 2 போட்டாச்சு. ப்ளஸ் சல்ஃபர் ஒன்று தான் இருக்குது பாருங்கள், அதனால் 1 தான். ப்ளஸ் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 14 இன்ட்டு ஆக்சிஜன். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 2 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வேல்யூ 1, ஸோ நம்ம இங்கே 1 போடுறோம். இப்போ பாருங்கள், சல்ஃபருக்கு வேல்யூ எவ்வளோ இங்கே 32, ஸோ 32 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வேல்யூ 16, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நம்ம. ஃபைனலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 32, 16 இன்ட்டு 4 64. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 98, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், H2O கேட்டுறாங்க, வாட்டரோட அந்த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. அதே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஹைட்ரஜன் வேல்யூ 1 இன்ட்டு 2 ப்ளஸ் ஆக்சிஜன் 16, ஸோ 16 இன்ட்டு 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 16 இன்ட்டு 1 16. ஃபைனலாக ஆன்சர் 18 கிராம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, molecule of H2O is 18 times of as heavy as 1/12 of the mass of a carbon 12. இது லாஸ்ட்டாக நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஆட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது 18 கிராம் இருந்தால் 18 கிராம் அந்த இடத்துல மாற்ற போகிறீங்க. 98னா 98 கிராம் மாற்ற போகிறீங்க. இவ்வளோ தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான 10th 9th 8th 7th சயின்ஸ் ரிலேட்டட் ஆல் டாபிக்ஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.